இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தலையை உயர்த்த போகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தலையை நிச்சயமாக உயர்த்துவார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நிலைமை கண்டிப்பாக மாறதான் போகுது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு மனசோடு முழு ஆன்மாவோட செபிக்கின்ற ஒவ்வொரு நாளும் சரி, நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நம்பிக்கை வைக்கணும்ல. இன்றைக்கி நம்பணும் அப்படின்னாலே வாழ்க்கையில் வச்சு தாங்க. இல்லை பிரதர், அரை மனசு தான் இருக்குது, நடக்குமா நடக்காதா, எனக்கு உடனே வேணும், எனக்கு சீக்கிரமாக நடந்துடணும். ஆண்டவரத்தில் கேட்டாச்சு, உடனே கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கொடுக்கணும்ல. நாங்கள் தினம் செபிக்கிறோம், கேட்குறோம், ஆனால் எதுவுமே நடக்கலாம். இன்னும் எத்தனை பேர் சொல்கிற விஷயத்தை தான் உடனே நடந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி ஒரு சில விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு அதை பெறும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா. ஏன்னா இதற்காக நான் கஷ்டப்பட்டேன், இந்த விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லி அவ்வளோ உழைச்சேன், அதை நான் வாங்கும்போது அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா என்னோடய சொந்த முயற்சியில் என்னோடய சொந்த உழைப்பில் நான் வாங்கினேன்னு சொல்லும் போது எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல. இல்லை இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த விஷயம்? என்னடா இது கஷ்டப்படாமல் கிடச்சிருச்சு ஈஸியாக. அப்போ ஒவ்வொரு விஷயம் இது மாதிரி தான் கிடைக்குமான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? காத்துக்கிட்டே இருப்போம். யாராச்சும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? காத்துக்கிட்டே இருப்போம். எதுவுமே நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதற்கான எஃபெக்டை நம்ம கண்டிப்பாக போடணுமா போடக்கூடாதா? போடுங்க. வாழ்க்கையில் வெற்றி தாங்க. செபியுங்கள். முதலாவது முழு மனசோட ஆண்டவரத்தில் கேளுங்க, பேசுங்க. உடனே கொடுப்பாரான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார். காத்துட்ருக்கணும். இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணவே முடியாதுல்ல. எல்லாத்துக்குமே அவசரம். சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? சீக்கிரமாகவே வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறோமா? இல்லை, காத்திருக்கணும். எங்கே போனாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? இல்லை நான் போனதுமே என் காரியம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போவீங்களா? அங்கே போனால் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்கள் பிரதர், உங்களுக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு தான் உங்களை பார்க்க முடியும், உங்ககிட்ட பேச முடியும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ண வைப்பாங்க. அது 1 மணி நேரம் ஆகலாம், இல்லை 5 மணி நேரம் கூட ஆகலாம். பொறுமை வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஆண்டவரத்தில் கேட்குற விஷயம் அவர் நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சமீபத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுல்ல. மருத்துவமனையில் நடந்த சம்பவங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குல்ல. என்னடா இது பதட்டமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்காதா? அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்தஸ்தும் அதிகாரமும், அவங்களுக்கு ஒரு முன்னுரிமையும் முதலாவது அவங்க போய் பார்த்துடலாம். சாதாரண மக்கள் போய் பார்க்க முடியாதுல்ல. ஒரு அதிகாரத்தில் இருக்கும் போது டக்குன்னு போய் பார்த்துடலாம். நம்ம கால் கடுக்க நின்றுட்டுருப்போம். நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குங்க. மனிதர்கள் மதித்தாலே போதும். இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயம். இதுதான். நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன்லாம் இல்லை, எல்லாருமே சமம் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி. ஆண்டவரே நல்ல எண்ணத்தை கொடுங்கப்பா, நல்ல ஒரு செயல்பாட்டை கொடுங்கப்பா. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கணும். ஆண்டவரே, அவங்களுக்கு தவறுதலான எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாதுப்பா, நல்லதே நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாமா? யாருக்கும் எந்த பிரச்சனையை கொடுத்துடாதீங்க ஏசப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரு செயல் ஆற்றலை கொடுங்க ஏசப்பா. மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு திறனை கொடுங்க ஏசப்பா. அவங்க சுயநலத்தில் இருக்கா இல்லாமல் பொதுநலத்தோடு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்க வேணும்னு சொல்லி கேட்கலாமா? எவ்வளோ உயரதிகாரம் இருந்தாலும் சரி, மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் நல்ல உடல் வலிமையை தர வேண்டும் என்று கேட்க போகிறோம் இன்றைய நாளில். அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகள், ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. உங்கள் முன்னாடி ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் இருக்காதான்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி உம்முடைய வசனம் கூறியிருக்கின்ற ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கின்றது என்று சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது நீரே எங்களுக்கு பக்கபலமாக இருப்பீன்னு நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடயமாகவும் எங்களை காண்கின்றவராகவும் எங்களுடைய பலனாகவும் இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீர் எங்களுடைய மகிமையாய் இருக்கின்றீர். எங்களுடைய தலையை உயர்த்துகின்றவரும் எங்களை நம்பிக்கையினால் நிரப்புகின்றவருமாய் இருக்கின்றீரப்பா. எந்த போராட்டம் எனக்கு வந்தாலும் நான் என்னுடைய சுய பலனை சாராமல் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக. எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் தினமொரு ஜபங்கள் கேட்டுட்டு இருக்கேன் அன்பான ஒவ்வொரு உறவுகளையும் உம்முடைய அன்பினால் மூடி மறைத்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்முடைய வல்லமை எங்களுக்கு கேடயமாக விளங்கம் பண்ணுவீராக. வாழ்வில் கடினமான தருணங்களில் உம்மை நம்பவும் உம்மை மாத்திரமே பாதுகாவலராக கருதவும் வேண்டிய தைரியத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்களுக்கு அநியாயம் செய்யப்படும் போது, எங்கள் மீது குற்றம் சாட்டும் போது நீர் எங்களுக்கு பக்கபலமாக இருப்பீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. எங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உம்மிடையே இருக்குது ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. வல்லமையான கேடயமாக விளங்குவீராக. எங்கள் மீது எங்கள் குடும்பத்தினர் மீது உம்முடைய நாமத்தை முத்திரையிடும் ராஜா. இப்பொழுதும் எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்று அறிந்து உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மோதல்கள், பிரிவினைகள்லாம் கொடுத்துருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் அங்கங்கே சதறி இருக்காங்க ஆண்டவரே. ஒற்றுமையா சமாதானமா இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.